ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ശ്രീമൻ നാരായണീയം 58வது தசகம். காட்டு தீயிலிருந்து கோபர்களையும் எல்லோரையும் ரட்சிக்கிறது. त्वयि विहरणलोले बालजालै प्रलम्भ प्रमदनसविलम्बे तेन वस्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपनमैषी काख्यमीशां बभूवुः. இந்த 58வது தசகத்தில் பட்டதிரி காட்டு தீயும் ருது வர்ணனம் வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் பசுக்கள் காட்டுக்கு செல்வதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபகுமாரர்களுடன் விளையாடுவதும் பிரலம்பாசுரனை கொல்ல அதிக நேரம் ஆனபோது பசுக்கள் புல் மேய்வதில் ஆசை கொண்டு இஷ்டப்படி சஞ்சரித்து ஐஷிகம் என்ற பெயர் கொண்ட காட்டில் அடைந்தன அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். अनतिगदनिताग क्रौर्य बृन्दावनान्तात् बहिरितमुपयाता काननं तेन वस्ताः तव विरह विषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसर विसरदम्पस्याकुला स्तम्भमापुः. இந்த 2வது ஸ்லோகத்தில் பசுக்கள் மிக்க தாகம் கொள்கிறது என்று சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பசுக்கள் வெயில் தாக்கம் அதிகம் இல்லாத பிருந்தாவனத்தை விட்டு இந்த ஐஷிகம் என்ற காற்றுக்கு வந்த பொழுது உன் பிரிவினால் மிகுந்த மனம் கலங்கி அசைவுற்று நின்றன. இந்த காட்டில் வெப்பம் மிகுதியால் பசுக்கள் கானல் நீரை நிஜமான நீர் என்று நினைத்து ரொம்ப தாகம் கொண்டு ஸ்தம்பித்து நின்றன அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி तदनु सहसहायैर्दूरमन्विष्य शौरे खलितसरणिमुञ्जारण्यसञ्जातखेतं पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमानेतुमारात् त्वयि गतवदिः सर्वदोग्निर्जृम्भे. இந்த 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பசுக்களை தேடி அவைகளை காண்பதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது நீ உன் கோபகுமாரர்களோடு கூடி பசுக்களை தேடி வெகு தூரம் சென்றாய். அப்பொழுது வழி தவறி முஞ்சுக்காட்டில் மிக துக்கமடைந்த பசுக்களை பார்த்தாய். உடனே நீ வேகமாக பசுக்களை அழைத்து வர அருகில் சென்றாய். அந்த சமயம் கஷ்டம் காட்டு தீ 4 பக்கமும் பரவியது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பன் பார்த்து பட்டதிரி சொல். சகல ஹரிதி தீப்தே கோர பாங்கார பீமே ஷிகினி விஹத மார்கா அர்த்ததக்தா இவார்த்தாக அஹஹ புவன பந்தோ பாஹி பாஹீதி சர்வே சரணமுபகதாஸ்வாம் தாபஹர்த்தாரமேகம். இந்த 4வது ஸ்லோகத்தில் தீயினால் தாபம் அடைந்தவர்கள் கிருஷ்ணனை சரணடைகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எல்லா திசைகளிலும் காட்டுத்தீ எந்த பக்கமும் தப்ப முடியாமல் கொடிய ஒளியினால் பயத்தை உண்டாக்கி கொண்டு எங்கும் பரவியது. அப்பொழுது எல்லா கோபகுமாரர்களும் பாதி வெந்து போனது போல் மிகவும் வருந்தினர். உடனே அவர்கள் உலகிற்கெல்லாம் உறவினன் ஆன உன்னை, ஹே கிருஷ்ணா, காப்பாத்து என்று துன்பங்களை போக்கும் உன்னையே சரணமாக அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். அலமலமதிபீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாச்சா மீலிதாக்ஷேஷு தேஷு क्वनुदवदहनौसौ कुत्र मुञ्जाडवीसा सभदि ववृतिरेते हन्दभाण्डीरदेशे. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் யோக சக்தியால் அனைவரையும் ரஷிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உடனே நீ அவர்களிடம் பயப்படாதீர்கள், பயந்தது போதும், நீங்கள் எல்லோரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று கூறினாய். அப்படியே அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அவர்கள் மீண்டும் கண்களை திறந்து பார்த்தார்கள். என்ன அதிசயம், அங்கே காட்டுத்தீயும் காணவில்லை, மூஞ்சிக்காட்டையும் காணவில்லை. அவர்கள் பாண்டீர மரத்தின் அடியில் இருந்தார்கள். என்ன ஆச்சரியம் அல்லவா குருவாயூரப்பா?
இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி ஜெய ஜெய தவ மாயா கேயமீஷேதி தேஷாம் நுதிபிருதிதஹாசோ பத்தநானா விலாசஹ புனரபி விபினாந்தே பிராச்சர பாடலாதி பிரசவனிகரமாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே. இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபர்கள் ஆச்சரியப்பட்டு பகவானை துதிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபர்கள் உன்னிடம், ஹே கிருஷ்ணா, உன் மாயை எப்பேற்பட்டது, நீ சர்வோத்தமனாக விளங்க வேண்டும் என்றெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் செய்தார்கள். இதை கேட்டு நீ புன்னகை போத்து பல லீலைகள் செய்து கொண்டு மறுபடியும் காட்டில் சஞ்சரித்தாய். அப்பொழுது அந்த காட்டில் வெயில் காலம் என்றே தெரியவில்லை. கோபகுமாரர்களை சந்தோஷிக்க செய்ய பலவித வினோதங்கள் செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். त्वयि विमुखमिवोच्चैस्तापपारं वहन्तं तव भजनवदन्तपङ्गमुच्चोषयन्तं तव भुजवदुतञ्जत्भूरितेजप्रवाहं तपसमयमनैषीर्यामुनेषु स्थलेषु. இந்த 7வது ஸ்லோகத்தில் கோடை காலத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் மனதில் உள்ள கொதிப்பு போன்றது, உள்ளத்தில் உள்ள அழுக்கை போக்கி உலர்த்தி கொடுக்கும் உன் பஜனையின் வெப்பம் போன்றதும், உயர்ந்த நீண்ட உன் கரத்தில் விளங்கும் சக்கரம் ஒளிப்பிழம்பு போன்றதுமான கோடை காலத்தை யமுனை நதிக்கரையில் கழித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். तथनु जलदाजलैस्त्वद्वपुस्तुल्यपाभिर्विकसतमलविद्युत्फीतवासो विलासै सकलभुवनभाजां हर्षतां वर्षवेलां शिदितरगुहरेषु स्वैरवासी व्यनैषी. இந்த 8வது ஸ்லோகத்தில் அழகான வருஷ காலத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் திருமேனி ஒப்பான மேகங்களை கொண்டும் உன் பீதாம்பர பட்டாடை ஒளிவீசும் மின்னல்களை உடையதும் எல்லா உலகங்களில் இருக்கும் மக்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் மழைக்காலம் வந்தது. நீ இந்த மழைக்காலத்தை மலை குகைகளில் சுகமாய் வசித்து வந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். குஹரதலநிவிஷ்டம் த்வாம் கரிஷ்டம் கிரீந்திரஹ शिखिकुलनवकेकाकुबिस्तोत्रकारी स्फुटखुडजकदम्बस्तोमपुष्पाञ्जलिञ्च प्रविददनुभुभेजे देवगोवर्धनोऽसौ. கோவர்தனமலை கிருஷ்ணனை சேவிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பர்வத பெருமை மிக்க கோவர்தனம் என்ற மலை அரசனின் குகையில் விளையாடி கொண்டிருந்தாய். அப்பொழுது அந்த கோவர்தனின் மயில்களின் அழகான கோ கோ என்ற சப்தங்களால் மகிழ்ச்சி பொங்கி உன்னை துதித்தான். மலர்ந்த மல்லிகை கதம்பம் மலர்களால் உன்னை அர்ச்சித்து வழிபட்டான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். அதசரதமுபேதாம் தாம் பவத் பக்த சேதோ விமல சலில பூராம் மானயன் கானனேஷு तृणममलवनान्ते चारु सञ्चारयन् खाः पवनपुरपदे त्वं देहि मे देहसौख्यं सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 10வது ஸ்லோகத்தில் சரத்காலம் காட்டில் கண்ணன் கழித்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ பக்தர்களின் மனம் போல தெளிவான நீரோட்டம் போல அந்த சரத்காலத்தை வெகு மதித்து கொண்டு நிர்மலமான காட்டுப்பகுதியில் பசுக்களை நல்ல பொருட்களை மேயச் செய்தாய். நீ அந்த தூய்மையான காட்டில் அழகை ரசித்து கொண்டு சஞ்சரித்தாய். இப்படி லீலைகள் புரிந்த குருவாயூரப்பா, எனக்கு தேக ஆரோக்கியத்தை தந்து அருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் கண்ணனின் திருவடி தாமரைகளில் பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.